வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் இந்த வார அப்டேட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் கவின் அவர்களோட ஸ்டார் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இந்த ஸ்டார் திரைப்படம் வேர்ல்டு வைடாக சுமார் 15 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கதா படக்குழு சைடிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் கவின் அவர்களோட 5வது திரைப்படத்திற்கான 10 நாள் ஷூட்டிங் மட்டும் பெண்டிங்கில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு கிஸ் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தை டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. அனிருத் இசையமைப்பில் உருவாகிட்டு இருக்க இந்த திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அடுத்ததாக நடிகர் சூரி அவர்களோட கருடன் திரைப்படம் வர்ற மே 31ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்தை டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட கதை களத்தில் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் இயக்கியிருக்காரு. மேலும் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் இந்த படத்தில் சூரி, சசிகுமார் மற்றும் மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தன் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டீசர் கட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அதில் சூரி அவர்களோட நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலையில் இந்த கருடன் திரைப்படம் வர்ற மே 31ஆம் தேதி நேரடியாக திரைக்கு வரப்போகுது. டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட வாடிவாசல் படத்தை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு. தற்போது அவரோட விடுதலை பார்ட் 2 படத்தோட 20 நாள் ஷூட்டிங் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்கதாகவும், இந்த பேலன்ஸ் 20 நாள் ஷூட்டிங்கை முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து வாடிவாசல் படத்தோட ஷூட்டிங்கை தொடங்க போகிறதாகவும் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா வாடிவாசல் திரைப்படம் இந்த வருஷம் டிசம்பரில் ஷூட்டிங் தொடங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூரி அவர்களும் இந்த விடுதலை பார்ட் 2 படத்தை முடிச்சுட்டு அவரோட 24வது படத்தில் நடிக்க போகிறாரு. அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட போர்ஷன் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டதா படக்குழு சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வேட்டையன் திரைப்படமானது டைரக்டர் DJ ஞானவேல் அவர்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பகத் பாசில், அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ராணா மற்றும் பலர் நடிப்பிலையும் அனிருத் அவர்களோட இசையிலையும் உருவாகியிருக்கு. மேலும் இந்த வேட்டையன் திரைப்படம் வர்ற அக்டோபரில் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. குறி வச்சா ஸோ இந்த படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்ததாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் கூலி திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த கூலி திரைப்படத்தில் தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தை ஒரு பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக எடுக்கிற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. இந்த கூலி திரைப்படத்தோட டைட்டில் ரிவீல் டீசர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இந்த டீசர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் சூப்பர் ஸ்டார் பேசியிருந்த டைலாக், அவரோட பழைய படத்தில் பேசியிருந்த ஃபேவரட் டைலாக், அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால். இந்த நிலையில் இந்த கூலி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சுமார் 260 கோடிகள் சம்பளமாக வாங்கியிருக்கதா தகவல்கள் வந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தான் தமிழ் சினிமாவிலேயே முதலாக 250 கோடி சம்பளம் வாங்க போறதா சொல்லிட்டு இருந்த நிலையில தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் 260 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கி தளபதியை பீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இந்த கூலி திரைப்படத்தை இயக்குறதுக்காக சன் பிக்சர்ஸ் நிறுவனம் சுமார் 60 கோடி ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்களாம். ஸோ தமிழ் சினிமாவிலேயே ஒரு டைரக்டராக 60 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கியிருக்க முதல் டைரக்டர் அப்படிங்கிற சாதனையை லோகேஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக தல அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படத்தோட அப்டேட் தற்போது வெளியாகியிருக்கு. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங் ஆனது ஹைதராபாத்தில் தொடங்கி தற்போது விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கான். இந்த முதல் கட்ட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா படத்தோட முக்கியமான ஆக்ஷன் காட்சிகளை படக்குழு எடுத்துக்கிட்டு இருக்கதாகவும், ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த முதல் கட்ட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக போகுது. இந்த படத்தோட முதல் கட்ட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தபடியாக தல அஜித் அவர்கள் விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. இந்த முறை தப்பு நடந்த உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அடுத்ததாக தளபதி விஜய் அவர்களோட தி கோட் திரைப்படத்தோட முக்கியமான ஷூட்டிங்காக படக்குழு இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம தளபதி விஜயை யங் லுக்கில் அவரை மீண்டும் இளைய தளபதியாக காட்ட போகிறாங்க. அதுக்காக தான் படக்குழு இப்போது அமெரிக்கா போயிருக்காங்க. அங்கே விஜய் அவர்களோட போர்ஷனை இப்போ படமாக்கிட்டு இருக்கதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. மேலும் இன்னும் ஒரு வாரம் இந்த ஷூட்டிங் அமெரிக்காவில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மீண்டும் சென்னையில் இந்த படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை எடுத்து இந்த மே மாதத்துக்குள்ளே இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் எடுத்து முடிக்க போகிற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. இந்த நிலையில் அடுத்த மாதம் இந்த கோட் படத்தோட 2வது சிங்கிளையும் படக்குழு வெளியிட போகிறாங்க. மேபி அது தளபதி விஜய் அவர்களோட பர்த்டேயை முன்னிட்டு வெளியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்களோட டைரக்ஷனில் ஆக்டர் சூர்யா நடித்து பிரம்மாண்டமாக உருவாகியிருக்க படம் தான் கங்குவா. இந்த படத்துக்கு வேர்ல்டு வைடாக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆல்ரெடி முழுவதும் முடிஞ்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கில் படக்குழு தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த நிலையில தான் இப்போ இந்த கங்குவா படத்தோட ட்ரெய்லர் கட்டை மேக் பண்ணுறதுக்காக ஹாலிவுட்லேருந்து டெக்னீஷியன்ஸை வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்டு கூடிய சீக்கிரமே செப்டம்பரில் இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அடுத்ததா டைரக்டர் தமிழ் அவர்களோட டைரக்ஷனில் உரியடி விஜயகுமார் ஹீரோவா நடிக்கிற எலெக்ஷன் படத்தோட ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் படத்தில் விஜய்க்கு பேரா பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அயோத்தி அப்படிங்கிற படத்தில் பயங்கரமான பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்டு இந்த எலெக்ஷன் படத்துக்கு சென்சார் போர்டு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. மேலும் இந்த எலெக்ஷன் திரைப்படம் மே 17ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததா ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் நடிப்பில் உருவாகியிருக்க பிடி சார் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மே 16ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் டைரக்டர் கார்த்தி அவர்களோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி, காஷ்மீரா, அனேகா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகியிருக்கு. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களோட இசையில் உருவாகியிருக்க இந்த திரைப்படம் மே 28ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஸோ நாம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி தமிழ் சினிமாவை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு அப்டேட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.